நல்ல விஷயம் இருந்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது இண்டஸ்ட்ரியில் எனக்கு எத்தனையோ பேர் இருந்தால் கூட 2 பேர்கிட்ட இருந்து தான் ஃபோன் வந்தது. மற்றவங்களுக்கு தெரியாதா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. இந்த காஞ்சனா படம் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ இந்த பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு விழுந்துட்டேன். என்னன்னு கேட்டால், சின்ன வயசுல டான்ஸ் ஆனது இந்த நரம்பு ஏதோ அடிபட்டிருக்குன்னு கீழே விழுந்துட்டேன். போனால் 3 மாதம் பெட் ரெஸ்ட்ட்டாங்க. ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஃபோன்ஸ்லாம் வரும். நான் கொஞ்சம் பார்த்தேன். பார்த்துட்டிங்கன்னா இளைய தளபதி விஜய், என்ன நண்பா ஏதோ அடிபட்டுச்சாம. அந்த ஃபோன் பண்றதுன்றத விட அந்த நமக்கு நமக்கு நமக்குன்னு ஒண்ணுன்னு ஒரு ஃபோன் பண்ணி பெருசா ஒண்ணும் பண்ண தேவையில்லை. யாரும் எதுவும் இந்த உலகத்துல அந்த டைம்ல வந்து என்ன கொடுத்தாலும் நம்மளுக்கு சின்னதாக தான் இருக்கும். அந்த அந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா? கஷ்டப்படும் போது வலிக்கும் போது ஒரு அன்பு வந்து ஆறுதல் சொல்லும் போது அதை வந்து கஷ்டப்படும் போது வந்து யார் வராங்களோ அவங்கள தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப. ஸோ அந்த மாதிரி விஜய் ஃபோன் பண்ணினா, நண்பா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், இப்போ உடம்பெல்லாம் எப்படி இருக்கு, உனக்கு எந்த ஹெல்ப் உடம்புக்கு எதனா இருக்கா, உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணுமா, உனக்கு எல்லாம் சரியாயிடும், எல்லாம் பண்ணு. அந்த டைம்ல என்ன சிரிக்க வைக்கணும்னு நான் உனக்கு சொல்லிட்டேன் நண்பா அப்படின்னு. சொல்லு நண்பா அப்படின்னு. அதுக்குதான் ரொம்ப ஆடக்கூடாது சொல்லிட்டு, எது நண்பா சொல்ற, டான்ஸ் அதிகமா ஆடக்கூடாதுன்னு சொன்னேன் நண்பா, உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக சொன்னேன், எதுவும் ஃபீல் பண்ணிக்காத, எல்லாம் செட் ஆயிடும். எந்த நல்ல விஷயம் இருந்தோ